வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மின்டேப்போட சாஃப்ட்வேரில் ரேர் ஈவெண்ட் சார்ட்டான அதாவது நம்ம டி சார்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டி சார்ட்னு சொல்லும்போது அது ரேர் ஈவெண்ட்க்கு யூஸ் பண்ணுற சார்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் ஃப்ரீக்வன்சி, டிஃபெக்ட்ஸ் இன் லாங் ப்ராசஸில், அதே மாதிரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸெட்ரா, இதுக்கெல்லாம் தான் நம்ம இந்த டி சார்ட்டை யூஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலி நம்ம பி சார்ட்டும் யூ சார்ட் தான் நம்ம டிஃபெக்ட்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் டிஃபெக்ட் ரொம்ப ரேராக நடந்தால் நம்ம அது எந்த டைமில் நடக்குது அப்படின்னு சூட் ஆகுறதுக்காக அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம டி சார்ட் யூஸ் பண்ணுவோம். டி சார்ட் யூஸ் பண்ணும்போது டைம் பெட்வீன் ஈவெண்ட்ஸ் ஆர் யூனிட்ஸ் பெட்வீன் ஈவெண்ட்ஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது இதை யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறம் எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு காமிக்கிறதுக்கு இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த டி சார்ட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சினாரியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் 30 days ப்ரொடக்ஷன் நடக்குது. அதுவும் 36 days நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதில் ஆக்சிடென்ட் நடந்த டேஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஆக்சிடென்ட் டே வந்து 2ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி, 21ஆம் தேதி, 29ஆம் தேதி. இப்போ நம்ம ஆக்சிடென்ட்டுக்கு பிட்வீன் டேஸை கால்குலேட் பண்ணுறோன்னா, இப்போ 2க்கும் 8க்கும் நடுவில் உள்ளது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 நாள். அதே மாதிரி 8க்கும் 15க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 நாள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு 15க்கும் 21க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 நாள் இருக்குது. திருப்பி அதே மாதிரி நம்மளுக்கு 21க்கும் 29க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 8 நாள் இருக்குது. ஸோ இந்த பெட்வீன் டைம் டி வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை என்ட்ரு பண்ணிக்கிறோம். நம்ம வந்து டேட்டாவை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மினி டேப் ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சார்ட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ரேர் ஈவெண்ட் சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரேர் ஈவெண்ட் சார்ட்ஸில் கீழே வந்து டி சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டைம் பிட்வீன் ரேர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ டைம் பிட்வீன் ரேர் ஈவெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நம்பர் இன்டர்வல்ஸ் பிட்வீன் இது இருக்குது. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று டேட் டைம் வச்சும் நம்மளால் பண்ண முடியும். நம்ம டேட் டைம் வச்சு டேட்டா எடுக்கல, நம்ம நம்பரை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர் வச்சு கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் வந்து டேஸ் தான், ஹவர்ஸ் கிடையாது. இப்போ வேரியபிள் சூஸ் பண்ணணும்னா பிட்வீன் டேஸ் நான் சூஸ் பண்ணி ஜஸ்ட் செலக்ட் கொடுத்தனா செலக்ட் ஆயிரும். ஓகே கொடுத்தனா ஓகே ஆயிரும். ஸோ இந்த சார்ட்டில் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ டி சார்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. டி சார்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம சென்டர் லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎல், அதாவது ஆவரேஜ் பெட்வீன் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டும். ஸோ அதே மாதிரி யூசிஎல், எல்சிஎல் கண்ட்ரோல் லிமிட்ஸை நம்மளுக்கு காட்டும். அப்போ நம்ம ஈவெண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்சுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6.75, இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 6.83. இப்போ இதோ 6.83 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நம்மளோட ஈவெண்ட்ல. இப்போ ஒன்ஸ் ஆக்சிடென்ட் நடக்காது நம்மளுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி 6 இருக்கு பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் நம்மளுக்கு குயிக்காக ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதே வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரேர் ஈவெண்ட் சார்ட்டை மினி டேப்ல எப்படி கிரியேட் பண்ணுறது எக்ஸாம்பிளோட யூஸ் பண்ணி பார்த்தோம். இது மாதிரி டிஃபெக்ட்ஸ் ரேராக நடக்கும்போது ப்ராசஸுக்கு யூஸ் ஆகும். லைக் ஆக்சிடென்ட், மெஷின் பிரேக் டவுனு, கம்ப்ளைண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். நமக்கு டேட்டா மானிட்டரிங் ஈஸியாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஸ்கோப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.